ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் 2024ஓட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டிசிஏ வித் ராகுல் சான்ட்டு யூடியூப், டெலகிராம் எல்லாம் உங்களோட பிடிஎஃப் வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ மறக்காம பாருங்கள். இதில் நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஸ்போர்ட்ஸு, அவார்ட்ஸு, அப்பாயின்மெண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று இருக்குது. ஏடிபி 2020 மியாமி ஓப்பன் மாஸ்டர் மென்ஸ் டபுள்ஸ் டைட்டிலில் வந்து ரோஹன் ஓப்பன்னா, அப்புறம் மேத்யூ எப்டன் அவங்க வச்சு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு ஹாக்கி வந்து சலிமா டெட்டே, அதாவது பிளேயர், இந்த பிளேயர் நேமை கொடுத்து இவர் என்ன கேம்னு நம்மளுக்கு வாட் இஸ் வாட் லெவல்னு சொல்லுவாங்களே, அந்த லெவல் தெரிஞ்சிருந்தாலே போதும். ரொம்ப இந்த கரண்ட் அஃபேர்ஸை போட்டு இது பண்ணாங்கன்னா இந்தியாஸ் அந்த கவர்மெண்ட் மார்க்கெட் ஜெம் போர்ட்டல் சொல்லுவாங்களே, அது எந்த ரேங்க் குளோபல் லெவலில் இருந்து தேர்ட் பிளேஸில் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அந்தளவுக்கு எனக்கு முக்கியமாக தெரில, அதனால நான் சும்மா ஆன்லைன் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு எஃப்ஐசிசிஐ யார் அப்படிங்கிறத சும்மா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது கோகோ டைட்டில் 56th நேஷ்னல் கோகோ சாம்பியன்ஷிப் ஜெயிச்ச யார் அப்படின்னா டெல்லி. நெக்ஸ்ட்டு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் வந்து மகாரத்னா நவரத்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நான் சும்மா அதை அன்லைன் பண்ணேன். மற்றபடி எதுக்காக இல்லை, பார்த்துக்கோங்க. வேணும்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தோணுச்சுன்னா அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது ஹூ ஹாஸ் டேக்கன் ஓவர் அஸ் நியூ பிரசிடென்ட் என்னது சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்டு இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, அதுக்கு வந்துட்டு இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்துக்காங்க, அதுக்கான சான்சஸ் இருக்குது. சஞ்சய் நாயர். ஓகேவா? அதுக்கப்புறம் பிகம் த வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் நம்பர் 1 பிளேயர். ஓகேவா? வேர்ல்டு உலக லெவலில் ஓல்டஸ்ட் நம்பர் 1 பிளேயர் யார் அப்படின்னா ஜோகோவிச். பிளேயர் இன் ஏடிபி ரேங்கிங் ஹிஸ்ட்ரி. அதான், இதுதான் ரொம்ப முக்கியம். ஜோகோவிச் அவர் இருக்கார் இதில் வந்துட்டு. ஜோகோவிச், அப்புறம் ரஃபேல் நடால், ரோஜர் ஃபெடரர் எல்லாம் இருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் இது ஏதோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து, இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு கவர்னர்ஸ், ஓகேவா, கவர்னர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லி எந்தெந்த இதில் யார் இருக்கா அப்படிங்கிற லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு, அதில் வந்து அதனால் இதை வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு பேஜ் வந்துட்டு எல்லா ஸ்டேட்லையும் என்னென்ன கவர்னருங்கிறத கவர் பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் இந்த சேனல் பார்க்குறது. இடையில இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க தேவையான கண்டென்ட்டு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேரிடைம் டே வச்சு ஏதோ ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அதனால ஈஸ்ட் காஸ்டில் என்ன போர்ட் இருக்குது, வெஸ்ட் காஸ்டில் என்ன போர்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ரிவைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்தது விச் கண்ட்ரி ஆன் ஏப்ரல் 2020 ரிப்போர்ட் ரெஃப்யூஸ் டு ஹோஸ்ட் தி 2026 காமன்வெல்த் கேம்ஸ். சிங்கப்பூர் ரிப்போர்ட் ரெஃப்யூஸ் டு ஹோஸ்ட், அவங்க தான் இது பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துக்கணும். எங்கே நடக்க போகுதுன்னு மெயினாக பார்த்துக்கணும். கில்லர் பாயிண்ட்டுன்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எந்தெந்த இதில் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸு ஸ்போர்ட்ஸு ஃபெடரேஷனில் இருக்கிறவங்க மெயினாக சொல்லியிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. பேட்மிண்டன், ரெஸ்லிங் இதெல்லாம் ரொம்ப எப்போதுமே முக்கியம், அதை பார்த்து வச்சுக்கணும். ஹாக்கி பார்த்துக்கலாம், பேட்மிண்டன், பாக்ஸிங்கு இது எல்லாமே, டென்னிஸு, ஃபுட்பால் கேட்பாங்க, அதெல்லாம் செஸ் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, இதில் என்ன இருக்குது, அப்கமிங் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எங்கெங்கே நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஒலிம்பிக் 2024, 2022, 2032 இது 3மே முக்கியம். ஓகேவா? இது எல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்த வின்டர் ஒலிம்பிக் எங்கே 2026 அது வச்சு கேட்டிருக்காங்க இட்டாலியில். அடுத்து சம்மர் யூத் ஒலிம்பிக்கு அது மாதிரி. ஏசியன் கேம்ஸ் 2022, 2026, அப்புறம் வந்துட்டு FIFA 2022, 2026 எல்லாமே, எல்லா டீட்டெயில் இருக்குதுல ஒரு பேஜில் எல்லாமே இருக்குது. இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஓகேவா? பில்கிஸ் மிர் அவங்க வந்துட்டு தி ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் மெம்பர் இன் தி பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. யார்? ஜம்மு காஷ்மீர் காரணமாக இருக்குது இந்த பில்கிஸ் மிர்ங்கிறவங்க. ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. அடுத்து who has been appointed by the election commission as youth icon as the youth to vote upcoming 2020 சபா. அது எலெக்ஷன் டைம்னால அந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்திருக்கு. ஆயுஷ்மான் குரானா, இதை பார்த்து வச்சுக்காங்க. ஓகேவா? சிட்வே போர்ட் மியான்மரோட, ஏன்னா நெய்பர் கண்ட்ரி, அதனால இதை நான் ஆன்லைன் பண்ணேன் சும்மா. மியான்மரில் இருக்குது இந்த சிட்வே போர்ட் அப்படின்னு. நெய்பர்ஹுட் பற்றி வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்த மனோஜ் பாண்டே ஆஸ் ஃபுல் மெம்பர் ஆஃப் 16th ஃபினான்ஸ் கமிஷன். ஓகேவா? அது பார்த்துக்கோங்க.
அதில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபினான்ஸ் கமிஷன் கன்சிஸ்ட் ஆஃப் சேர்மேன் அண்டு மெம்பர்ஸ், மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேர்மேனோட சேர்த்து 9 மெம்பரு, ஒரு சேர்மேன், மொத்தம் 5 தானே இருக்கும். இது என்னன்னு பாருங்க, இதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல, நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த கோச்சு, இந்தியன் உமன்ஸ் ஹாக்கி டீமோட கோச் யார் அப்படின்னா ஹரேந்திர சிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏப்ரல் மந்த்து இம்பார்ட்டன்ட் டேஸ். நம்ம வந்து ஜனவரி பிப்ரவரிக்கு பார்த்துட்டோம், மார்ச் ஏப்ரல் மற்ற இதுக்கும் பார்த்துருவோம். ஓகேவா, அது நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஃபாதர் ஆஃப் ஹோமியோபதி யார் அப்படிங்கிறீங்கன்னா சாமுவேல் ஹேக் இந்த மேன் அப்படின்றது வாயில நுழையில அந்த மாதிரி இருக்குது. ஸோ வேர்ல்டு ஹோமியோபதி டே ரிலேட்டடாக வந்திருக்கு, ஏப்ரல் 10 இருக்குது. அதனால் அந்த டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து ஹூ ஹாஸ் பின் அவார்டு 2024 ஜான் எல் ஜாக் ஸ்விங்கர் ஒரு இது கொடுத்துருக்காங்க ப்ரைஸு. அது எதுக்கு அப்படிங்கிட்ட இஸ்ரோ சந்திராயன் 3 மிஷன் அவங்களுக்கு டீமுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த இது அதை பார்த்துக்கணும். அடுத்தது ரீஎலக்டட் ஹேஸ் அ மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் நார்கோட்டிக் கண்ட்ரோல் போர்டு யார், தேர்ட் டைமாக ஜக்ஜித் பவாதியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. தி ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் 2024 பீயிங் ஆர்கனைஸ்ட் விச் கண்ட்ரி அப்படின்னா கஜகஸ்தான் தான் அப்படி சொல்கிறாங்களா, கிர்கிஸ்தானா, என்ன கிர்கிஸ்தான். ஓகே சாரி, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான். ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் 2024 பீயிங் ஆர்கனைஸ்ட். How much cash prize will be given World Athletics Paralympics வந்து $50,000. ஓகேவா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. குஜராத்தா, எதுக்கு குஜராத். வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஹைப்ரிட் ரினியூவல் எனர்ஜி பார்க் இஸ் பீயிங் இன் விச் பிளேஸ் அப்படிங்கிட்டா குஜராத். அடுத்து அம்பேத்கர் வச்சு ஒரு கொஸ்டின். அம்பேத்கர் ஜெயந்தி செலிப்ரேட் ஏப்ரல் 14, ஆர்டிகல் 22 தான் ஆகும் அந்த இது. சரி, பாலிட்டி படிக்கிறப்ப புரியும். இதில் இம்பார்ட்டண்டாக உள்ளது மட்டும் பார்த்திங்கன்னா சல்மான் ரஷீத், இவர் நிறைய புக்கு நம்ம பார்த்துருப்போம். இதில் நான் லூசன் புக்கில் இந்த இதுவும் நைஃப் அப்படிங்கிற புக்கையும் ஒரு இது பண்ணியிருக்காரு போல இருக்குது, பிரிட்டிஷ் அமெரிக்கன் அவர். ஸோ பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, தி ஒலிம்பிக் ஃப்ளேம் வாஸ் லிட் ஃபார் ஒலிம்பிக் கேம் 2024 ஏன்சியன் ஒலிம்பியா. இது வந்து பாரிஸ். இது கேட்குறது சான்ஸ் கம்மி. ஹூ ஹாஸ் பீன் அனௌன்ஸ் லதா, அதான் லதா மங்கேஷ்கர் அவார்டுன்னு சொல்லுவாங்களா, அதுக்கு வந்துட்டு அமிதாப் பச்சன் 2024 ஆகிருக்காரு. இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு சீஃப் ஆஃப் இந்தியன் நேவி யார், தினேஷ்குமார் திரிபதி, அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது, விச் ஏர்போர்ட் ஹேஸ் பீன் அட்ஜஸ்டு தி வேர்ல்டு பெஸ்ட் ஏர்போர்ட் பை ஸ்கைட்ரா. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹம்மத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கே இருக்குது, ஹம்மத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கன்னு தெரில. சரி, ஓகே, அது இருக்கட்டும். அடுத்து நேஷ்னல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் என்எஸ்ஜி, அது வந்து நளின் பிரபாத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடது, அவங்க தான். அது உமன்ஸ் ஹாக்கி டீம் பிளேயர் ஆன் தி அர்ஜுனன் லக்ரா அவார்டு தீபிகா ஸ்வரங் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. தீபிகா ஸ்வரங்க ஒரு ஹாக்கி பிளேயர் அப்படின்னா தெரியணும். அதே மதர் பர்த்டே இப்போ செலிப்ரேட் பண்ணாங்கிற மாதிரி இருக்காங்க உங்களுக்கு. ஏப்ரல் 22 வாட்டர் டே மார்ச் 22ன்னு நினைக்கிறேன். யங்கஸ்ட் மேல் பிளேயர் டு வின் தி ஃபைட் கேண்டிடேட் டோர்னமெண்ட், இவங்க தான் குகேஷ். அடுத்து வந்துட்டு நவரத்னா ஸ்டேட்டஸ் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைஸ் ஏப்ரல் 2024 நேஷ்னல் ஃபெர்டிலைசர் லிமிடெட் ஆகும் அந்த இதுக்கு கொடுத்துருக்காங்க நவரத்னா ஸ்டேட்டஸ். அது ரொம்ப முக்கியம், அந்த இது பார்த்துக்கோங்க. அடுத்து தி லார்ஜஸ்ட் டெம்பிள் ஃபெஸ்டிவல் திருச்சூர்புரம் அப்படின்னாலே இது எந்த ஸ்டேட்டு அப்படின்ட்டு கேரளா, நம்மளுக்கு தெரியும். ஸோ பார்த்துக்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு உமன் வைஸ் சான்சலர் ஆஃப் அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி நைமா கௌட்டம் அப்படின்றது. இது ஏன் படிச்சுக்கணும் அப்படின்னா அலிகார் மூமெண்ட்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதனால் அந்த யூனிவர்சிட்டியை வச்சும் பார்த்துக்கணும். அதுக்கடுத்தது வந்துட்டு ஆரியபட்டா அவார்ட் ஆஃப் ஏரோநாட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா வந்துட்டு டாக்டர் பவுல்ரி சபாராவ் அவங்க. ஓகேவா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, வேல்கனோ மவுண்ட் எரபஸ், அது வந்து எங்கே இருக்குன்னா அண்டார்டிகாவில் இருக்குது. ஓகேவா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் ஹையஸ்ட் மோஸ்ட் ஆக்டிவ் வால்கனோ அண்டார்டிகா எரபஸ்.
அடுத்து சௌரவ் கோசல் அப்படிங்கிறவங்க ஸ்குவாஷ், அதை தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. அடுத்து பஞ்சாயத்து ராஜ் வந்து 73 அந்த ஆர்டிக்கல் வச்சு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. அமெண்ட்மெண்ட் எதுவும் இருக்காங்கண்ணா அதில். இது என்ன அவார்டு? லா லவ்ரஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அவார்டு இவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கா? யார் கிடைச்சிருக்கு? நான் மனோஜ் இந்த 3 பேருக்கும் கிடைச்சிருக்கு. நீரஜ் சோப்ராக்கு கிடைச்சிருக்கான்னு தெரியல. கீழே அதுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, இது மட்டும் பார்த்துக்கோங்க. எனக்கு சரியாக புரியல. அதுக்குள்ளே சிங்கர் ரெஜ்வானா சௌத்ரி அவங்க பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. ஓகேவா, அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது கிஸ் ஹியூமிட்டாரியன் அவார்டு 2021 யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தன் டாட்டா கிடச்சிருக்கு. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸ்ரீஜா குல்லா அப்படிங்கிறவங்க வந்து டேபிள் டென்னிஸ் பிளேயர், அந்த இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். மலேரியா இஸ் கேஸ்டு பை பிளாஸ்மோடியம், அதுதானே அது. கில்லர் பாயிண்ட் சொல்லி அதாவது டிசீஸ் வச்சு வருது டேஸ், அதை மட்டும் நம்ம நல்லா பார்த்தோம். கேன்சர், கிட்னி, எய்ட்ஸ், டிபி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, மலேரியா, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது ஐசிசிடி 9th மென்ஸ் T20 கிரிக்கெட் வேர்ல்டு கப்போட இது பிராண்ட் அம்பாஸ்டர் உசைன் போல்ட் தான் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கிளைமேட் கிளாக் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நியூ டெல்லி. இதெல்லாம் ஜாகிரஃபி ஓரியன்ட் இருக்குல்ல. அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் PSU டேக்கிங்கில் எது இருக்குது அப்படின்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக், அது தெரியும் நம்மளுக்கு. செலக்டட் ஆஸ் சேர்மன் அத்லெட்டிக்ஸ் ரெஸ்லிங் வச்சு கேட்டிருக்காங்க. அதில் யாருன்னா நர்சிங் பஞ்சம் யாதவ் அவங்க தான் வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியம் தான் இது. விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் ஃபீஃபா மென்ஸ் வேர்ல்டு 2034 யாருக்கு விட்டாங்க? சவுதி அரேபியா. நெக்ஸ்ட் ஃபுட்பால் அவார்ட்ஸ் வின்னர்ஸ் வச்சிருக்கு, இதெல்லாம் வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஹேமா மாலினி வச்சு வந்திருக்கு. லட்சு மகாராஜ் அவங்க வந்து என்னது கதக் டான்ஸரா, அவங்கள வச்சு ஒரு கொஸ்டின். ஸோ அவங்க ரிலேட்டடான சில விஷயங்கள்லாம் இதில் இம்பார்ட்டண்டாக எனக்கு தோணுச்சு, அதெல்லாம் அன்லைன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு வேஸை போட்டுக்கோங்க. லக்னோ கரானா ஆஃப் கத்துக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது வேர் இஸ் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஏர்போர்ட்? அல் மக்தூம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இஸ் துபாய். ஓகேவா, அதான் வந்துட்டு வேர்ல்ட் லார்ஜஸ்ட். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஏப்ரல் 2024 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அடுத்ததுக்கான பார்ப்போம். அன்லைன் பண்ணியிருக்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை ரிவைஸ் பண்ணிக்க, கண்டிப்பாக மைண்டில் இருக்கும், எக்ஸாமில் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.